ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஒர்க் என்ன, எதுக்காக அதை நான் யூஸ் பண்ணுறேன், எதுக்காக நான் வாங்கினேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இது தேவைப்படும் போது நீங்களும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை வந்து நான் சிம்பிளாக ஒரு இதில் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து பாருங்கள். ஸோ இப்போது என்னோடய பிசி, சிசிடிவி கேமரா, அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் கேம் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து என்னோடய ரூமில் இருக்குது, அல்லது வேறு எங்கேயாவது ஒரு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 30 மீட்டருக்கு தள்ளி தான் என்னுடைய ஹால் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய டிவி இருக்குது. ஹாலில் இருக்கக்கூடிய டிவி இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணணும், இந்த டிவைஸில் இருந்து ஏதாவது ஒன்றை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் 30 மீட்டருக்கு வந்துட்டு ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிளை வந்து வாங்கிட்டு போய் போடணும். ஸோ 30 மீட்டர் ஹெச்டிஎம்ஐ கேபிளோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1700 ரூபா. இது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை, பட் இருந்தாலும் அது வந்து காஸ்ட் வந்து 1700 ரூபா அதிகமாக இருக்குது. சப்போஸ் நான் இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வந்து நான் பார்க்கணும். அது என்ன சொல்யூஷன் அப்படின்னா 30 மீட்டருக்கு வந்து இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் வாங்குறதுக்கு பதிலாக 30 மீட்டருக்கு லேண்ட் கேபிள் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கேபிள் வந்து நம்ம வாங்குகிறோம். அல்லது சப்போஸ் என்கிட்ட இருக்குது, நீங்கள் எங்கேயாவது ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 30 மீட்டர் கேபிளே வாங்குகிறோம் அப்படின்னாலும் கூட 400 ரூபா தான் ஆகும். ஓகேவா? அப்புறம் இது கூட ஒரு டிவைஸ் வந்து வாங்கணும். ஸோ இதுதான் அந்த டிவைஸ். ஸோ இந்த டிவைஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா வரும். ஸோ இந்த ரெண்டோட டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 900ஓட முடிஞ்சிடுது. ஓகேவா? இதோட பாதிக்கு பாதி காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 டிவைஸ் வரும். அதாவது 2 ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேண்ட் கேபிள் போடுறது இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ இது ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டிவியில் மாட்டணும். எங்கே ரிசீவர் இருக்கோ அந்த டிவி இருக்கோ அதில் மாட்டணும். சப்போஸ் நீங்கள் டிவியில் மானிட்டர் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கடைசியில் மாட்டுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. டிஎக்ஸ்னால் டிரான்ஸ்மிஷன். ஸோ டிரான்ஸ்மிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா நம்மளோட பிசியாக இருக்கலாம், அல்லது லேப்டாப்பாக இருக்கலாம். அப்புறம் சிசிடிவி கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஹெச்டிஎம்ஐயோட அவுட்டாக இருக்கலாம். அடுத்தது எக்ஸ்பாக்ஸ் அல்லது கேம் கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அவுட்டாக இருக்கலாம். அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே லேண்ட் கேபிள் இருக்கா, இந்த லேண்ட் கேபிளில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லேண்ட் கேபிளை வந்து க்ரிம் பண்ணி இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு லேண்ட் கேபிள் ஆர்எக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேண்ட் கேபிள் போர்ட்டில் வந்து இதை கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஹெச்டிஎம்ஐ இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டேரெக்டாக நம்மளோட டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அல்லது மானிட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். அதுவும் போக நம்மளுக்கு இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய சிஸ்டமில் வந்து நான் இந்த பேட்ச் கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணி காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் இப்போதைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்தே வந்து நான் இதுக்கு மானிட்டருக்கு வந்து டேரெக்டாக கொடுத்து பார்க்க போகிறேன், இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பார்த்தலாம் வாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோடய பிசியில் வந்துட்டு இந்த டிஎக்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ளூ கலர் இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் பேட்ச் கேபிள் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த பேட்ச் கேபிள் பார்த்திங்கன்னா இங்கே ரன் ஆகுது. ஸோ இவ்வளோ என்கிட்ட இருந்த பேட்ச் கேபிள் வந்து இவ்வளோ தான். சிஸ்டமில் வந்து நீங்கள் இதை விட ஒரு 30 மீட்டர் வரைக்குமே வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிராண்டு சொன்ன மாதிரி நான் இப்போதைக்கு இவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் கேபிள் வந்து பேக் சைடில் போகுது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆர்எக்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பேட்ச் கேபிள்லேருந்து ஆர்எக்ஸ் கனெக்ட் ஆகி அதுலேருந்து ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மானிட்டர் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மவுஸுமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதும், நான் கிளிக் பண்ணுறது எல்லாமே வந்து க்ளீனாக கேட்குது. ஓகே, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இது சூப்பராக ஒர்க் ஆகுது.
ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.